திருப்பரங்குன்றம் விவகாரம் ஆதாரங்களோடு உச்சநீதிமன்றம் செல்லும் இந்து அமைப்புகள் மொத்த கூட்டமும் அதிர்ச்சி. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். முருகனின் முதல் படை வீடே பெரிய குன்றாகத்தான் இருக்கிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பாண்டிய மன்னர்கள் காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட குடைவரை கோவிலாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திகழ்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் முஸ்லிம்களின் தர்காவும் இருக்கிறது. தர்காவில் உயிர் பலி கொடுக்க போலீசார் தடை விதித்துள்ளனர். இதனை கண்டித்து சில முஸ்லிம் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. இதனைத் தொடர்ந்து இதனிடையே மலையை காக்க பிப்ரவரி 4ஆம் தேதி அறப்போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு மதுரை நகர போலீசார் அனுமதி மறுத்தனர். அது மட்டுமல்லாமல் 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து ஹைகோர்ட் மதுரை கிளையில் இந்து முன்னணி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த ஹைகோர்ட் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பழங்கானத்தம் பகுதியில் இந்து முன்னணி போராட்டம் நடத்தலாம், இதற்கு போலீசார் உரிய பாதுகாப்பை தர வேண்டும் என தீர்ப்பு வழங்கியது. இதனையடுத்து மதுரை பழங்கானத்தத்தில் ஏராளமான முருக பக்தர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு அடக்குமுறைக்கு பிறகு தீர்ப்பு வந்த 1 மணி நேரத்தில் பல்லாயிரம் பேர் ஒரு இடத்தில் கூடியது ஆளும் அரசுக்கு இடியை இறக்கியது. இதற்கிடையே மதுரை மாவட்டத்திற்கு மட்டும்தான் 144 தடை விதிக்கப்பட்டது. ஆனால் சட்டத்தை மீறி தமிழகம் முழுவதும் உள்ள இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் கைது செய்யப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட சம்பவம் விஷயத்தை பெரிதாக்கியிருக்கிறது. மேலும் மதுரையில் 144 தடை உத்தரவு பிறப்பித்திருந்த திமுக அரசு அமைச்சர் மூர்த்தி ஊர்வலத்திற்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கியது என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடவும் இந்து அமைப்புகள் முடிவு செய்திருக்கிறது. அப்போது திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை வந்தபொழுது அந்த திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சொந்தமானது என லண்டன் பிரிவியூ கவுன்சில் நீதிமன்றம் தீர்ப்பு கூறியது. இன்னும் அந்த தீர்ப்புதான் இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் காலங்காலமாக மலைமேல் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. பின்னர் அங்கு தீபம் ஏற்றுவதை நிறுத்தினார்கள். முருக பக்தர்கள் இதுகுறித்து வழக்கு தொடர்ந்தார்கள். 1996ஆம் வருடம் சென்னை உயர்நீதிமன்றம் குன்றில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டது. இதன் பின்னரும் கூட இந்து சமய அறநிலையத்துறை தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றி வருகிறது. இதுகுறித்து முறையிடவும் சட்டத்திற்கு புறம்பாக கைது நடவடிக்கை எடுத்த காவலர்கள் மீது வழக்கு தொடுக்கவும் முடிவெடுத்துள்ளார்கள். குறிப்பாக 144 தடை உத்தரவு போட்ட பிறகு அமைச்சர் மூர்த்தி சென்ற பேரணிக்கு மட்டும் கலெக்டர் எப்படி அனுமதி கொடுத்தார்? இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தை நாட இந்து அமைப்புகள் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள